கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை. பேரழகி பகுதி 5. சரி, நான் உன் மனதில் இருக்கிறேன் என்று நிரூபித்து காட்டினான். நம்முடைய திருமணத்தை ஒத்துக்கொள்வாயா என்றான். முடிந்தால் நிரூபித்து காட்டு என்றாள். சரி என்று அவளை நெருங்கி வந்தவன் அவள் இடையில் கைகோர்த்து சேர்த்து அணைத்து அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளிடமிருந்து பிரிந்தான். அவள் அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்து கண்களை திறந்து பார்த்தாள். அவளுக்கு அவள் மேல் கோபம் வந்தது. நான் ஏன் இப்படி செய்தேன்? அன்று உன்னுடைய வீட்டில் நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன் அல்லவா? அன்றுதான் பிடிக்காத ஒருவன் உன் அருகில் வந்த போது நீ அவனை கொலை செய்யும் அளவிற்கு போய்விட்டாள். அதே போல் நானும் உன்னை நெருங்கிய போது உன்னை மறந்து நீ என்னுடன் சேர்ந்து அந்த முத்தத்தை பகிர்ந்து கொண்டாய். விருப்பமில்லாத ஒருவனாக இருந்திருந்தால் அந்த கோபியின் நிலைதான் எனக்கும். பேரழகி பகுதி 5. உள்ளே அழைத்துச் சென்ற நவிடம் என் கையை விடுடா என்றாள் அபி. அபி, எதுக்கு உனக்கு என் மேல் இவ்வளவு கோபம்? நவீன், எனக்கு திருமணம் என்று அறிவிக்க நீ யார்? நான் தான் சொன்னேனே, எனக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை. நீ ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன கேட்ட அபி? நான் யார் என்றா? நான் யார் என்று? நான் உன்னுடைய நவீன். உனக்கு ஏன் அது புரிய மாட்டேன் என்கிறது? உன் மனம் உன்னை நீயே கேட்டுப்பார். நான் உனக்கு யார் என்று கோபமாக பேசிவிட்டு வெளியே சென்றான். கடவுளே, எனக்கு என்று இருந்த ஒரு நண்பனும் என்னை விட்டு சென்று விட்டான். நான் என்ன செய்வேன் என்று அப்படியே மறந்து விட்டால். பல மணி நேரம் கடந்தது. அபியும் கொஞ்சம் யோசிக்க தொடங்கினாள். நவீன் போல் ஒருவன் கணவனாக கிடைப்பது எல்லாம் ஒரு வரம். அது எப்படி? எனக்கு நான் தான் ஒரு ஆசை இல்லாதவள். என்னை சுற்றி இருந்த என் அப்பா அம்மா கூட இப்போது இல்லை. எனக்காக நான் தான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். என்னுடைய நிறுவனம் நான் சென்று கவனிக்காமல் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. மேலும் எனக்கு நவீனை விட்டு பிரிவதற்கு மனம் இல்லை. அவன் ஒருவனாவது எனக்காக வேண்டும். சரி, அவன் என்னை விரும்புகிறான் என்று சொல்கிறான். அது எந்த அளவு உண்மையாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. என் மனதில் அவன் ஒரு நண்பனாகத்தான் இருக்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. அவன் அவளுக்குள் நண்பன் மட்டுமல்ல, அதற்கு மேல் என்று. நவீன் 2-3 நாட்கள் அபிராமியை சந்திக்கவே இல்லை. ஏன், போனில் கூட எதுவும் பேசவில்லை. ஒரு சிறிய குறுஞ்செய்தியை கூட அனுப்பவில்லை. ஆனால் சாந்தி மட்டும் அபியின் துணைக்காக தினமும் வந்து விடுவாள். நவீன் யோசித்தான். அபிக்கு அவள் மனதில் தான் இருக்கிறோம் என்பதை புரிய வைக்க அவள் கண்களில் அவன் படக்கூடாது என்று. அவள் அவனை தேட வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்ததும் நடந்தது. அபிக்கு ஏனோ நவீனை காணாமல் இருக்க முடியவில்லை. மனது ஏனோ வருத்தப்பட தொடங்கியது. என்னவாயிற்று இவனுக்கு என்று அவளை போன் செய்தாள். அவன் போனை எடுக்கவில்லை. சின்ன வயதிலிருந்தே நவீன் தான் அபியை தேடி வருவான். அதனால் என்னவோ அபிக்கு நவீனின் அன்பு புரியாமல் போய்விட்டது போல. அபி இப்போதும் நவீனை தேட ஆரம்பித்தாள். சாந்தி, உன் அண்ணன் எங்கே? 2 நாட்களாக என் கண்ணெதிரே வரவே இல்லை என்றாள் அபி. அதுவா, அண்ணன் ஏதோ வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருக்கிறான். இன்று வந்து விடுவான் என்றாள். எத்தனை மணிக்கு வருவான் சாந்தி? சாந்தி ஒரு 6 மணி போல் வருவான் என்று போன் செய்திருந்தான். ஓ, துரை நம்மிடம் மட்டும்தான் பேசுவதில்லையோ? இருக்கட்டும். சரி சாந்தி, நான் உன் வீட்டுக்கு வரலாமா? நீ ஏன் வீட்டுக்கு வரியா? ஐ ஜாலி, வா போகலாம் என்று இருவரும் நவீனின் வீட்டிற்கு வந்தனர். நவீனின் அம்மா அப்பா சாந்தி மூவரும் அபியை நன்றாக உபசரித்தனர். ஏன் அபி, இவ்வளவு நாள் எங்கள் வீட்டிற்கு நீ வந்ததே இல்லை? ஏன், நாங்கள் ஏழைகள் என்பதாலா என வினவினாள் சாந்தி. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளவு நாளும் நவீன் என்னை பார்க்க வீட்டிற்கு வந்து விடுவான். அதனால் எனக்கு இங்கு வர வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போது அவன் வரவில்லை, அதனால்தான் நான் வந்து விட்டேன். சாந்தி விடாமல் அவளை மேலும் மேலும் கேள்வியாக கேட்டுக்கொண்டே இருந்தாள். அபிக்கோ நவீன் எப்போது வருவான் என்று இருந்தது. சாந்தியிடம் நவீனின் அறை எது என்று கேட்டாள் அபி. அதோ அந்த ரூம் தான் அவனுடையது என்று காண்பித்தாள். நான் அவன் அறைக்கு செல்லலாமா என்றாள். இது என்ன கேள்வி? தாராளமாக என்றாள். அவன் அறையின் கதவை திறந்து உள்ளே சென்றாள். அவ்வளவு நேர்த்தியாக வைத்திருந்தான் அறையை. அங்கிருந்த கபோர்டில் அவனுக்கு பிடித்தமான கலைநயமிக்க பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பொருட்களுக்கு பின்னே அபியின் ஒரு சிறிய புகைப்படம் ஒன்று இருந்தது. அதை பார்த்தவளுக்கு ஒரே அதிர்ச்சி. இவன் ஏன் என்னுடைய போட்டோவை வைத்திருக்கிறான்? அதுவும் நான் +2 படிக்கும் போது எடுத்த புகைப்படம் ஆயிற்றே. ஆம், இவர்கள் ஒன்றாக படிக்கும் காலத்தில் பள்ளியில் எடுத்த குரூப் போட்டோ தான் அது. அதிலிருந்து அபியை மட்டும் தனியாக கட் செய்து பெரிதாக பிரேம் போட்டு வைத்திருந்தான். நவீன் ஒருவேளை இவன் நம்மை உண்மையாகத்தான் காதலிக்கிறானா என்று மனதுக்கு நினைப்பாக நினைத்து வாய்விட்டு சொல்லிவிட்டாள். அதில் என்ன உனக்கு சந்தேகம் என்றது நவீனின் குரல் பின்னால் இருந்து. சற்று பயந்தவள் தடுமாறி கீழே விழப்போக அவளை இடையோடு கைகோர்த்து அபிக்கோ வெக்கம் பிடுங்கி தின்றது. இவன் வந்ததை நான் கவனிக்கவில்லையே என்று அவனை விட்டு சற்று விலகி நின்றாள். நவீன் அவன் அறையின் கதவை தாளிட்டான். எதுக்குடா தாளிட்ட என்றாள். அபி, உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும் என்றான். போடா,
என்று கதவை திறக்க வந்தவளை பின்னால் இருந்து அணைத்தான். அதை சற்றும் எதிர்பார்க்காதவள், ஏண்டா இப்படி பண்ற, வர வர உன் பிஹேவியர் சரியில்லை, என்னை விடுடா என்றாள் சற்று கோபமாக. அவனும் அவளை விட்டு தள்ளி நின்று பேச ஆரம்பித்தான். என்ன மகாராணி, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்றான். இவனை பார்க்கத்தான் வந்தேன் என்று சொன்னால் இவன் மேலும் என்ன செய்வானோ என்று யோசித்தாள். அவள் மனதில் உள்ளதை அறிந்தவன், ஏன் அபி, உன்னால் ஒரு 2 நாள் என்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. என்னை தேடி என் வீட்டிற்கே வந்து விட்டாய். பிறகு ஏன் உன் மனதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறது? எதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறாய் என்றாள் அபி. அதான், நான் உன் மனதில் இருப்பதை நீயும் என்னை விரும்புவதை என்றான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ஏதேதோ கற்பனை எல்லாம் பண்ணிக்காத. இவ்வளவு நாளில் ஒரு நாள் கூட நீ உன்னை பார்க்காமல் இருந்ததில்லை. 2 நாட்களாக உன்னை பார்க்கவில்லை, அதான் பார்க்கலாம் என்று வந்தேன், ஒரு நண்பன் என்ற முறையில் என்றாள். ஓகே, அப்படியாம், சரி, நான் உன் மனதில் இருக்கிறேன் என்று நிரூபித்து காட்டினால் நம்முடைய திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வாயா என்றான். முடிந்தால் நிரூபித்து காட்டு என்று. சரி என்று அவளை நெருங்கி வந்தவன் அவள் இளைய கை கோர்த்து அணைத்து அவளின் இதழில் இதழ் பதித்தான். பாவை அவள் மயங்கினாள். அவனின் கரங்கள் அவளை அணைத்ததை உணர்ந்தான். அவளை அப்போதுதான் கவனித்தான். கண்கள் மயங்கி அவன் அணைப்பில் தாயிடம் ஒட்டிக்கொள்ளும் ஒரு சேயை போல அவனோடு ஒட்டி இருந்தாள். அவளே எதிர்பார்க்காத நேரத்தில் அவளிடமிருந்து அவனை பிரித்தான். அவள் அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்து கண்களை திறந்து பார்த்தாள். அவளுக்கே அவள் மேல் கோபம் வந்தது. நான் ஏன் இப்படி செய்தேன் என்று. அவன் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் நின்றாள். இப்போது புரிகிறதாடி உனக்குள் நான் இருக்கிறேன் என்று? இதை எப்படி நான் கண்டுபிடித்தேன் என்று உனக்கு தோன்றலாம். அதற்கான பதிலையும் நானே சொல்கிறேன். அன்று உன்னுடைய வீட்டில் நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன் அல்லவா? அன்றுதான் பிடிக்காத ஒருவன் உன் அருகில் வந்தபோது நீ அவனை கொலை செய்யும் அளவிற்கு போய்விட்டாய். அதே போல் நானும் உன்னை நெருங்கிய போது உன்னை மறந்து நீ என்னுடன் சேர்ந்து அந்த முத்தத்தை பகிர்ந்து கொண்டாய். விருப்பமில்லாத ஒருவனாக இருந்திருந்தால் அந்த கோபியின் நிலைதான் இந்த நவீனுக்கும். ஆனால் உன்னிடமிருந்து எந்த எதிர்ப்புமே இல்லை. அப்போது கூட நீ ஒத்துக்கொள்ளவில்லை. சரி, உன்னை விட்டு ஒரு 2 நாள் பிரிந்திருந்தால் உனக்கு புரியும் என்று நினைத்தேன். அப்போது கூட உன் மரமண்டைக்கு அது புரியவில்லை. இப்போது புரிகிறதா என்றான் நவீன். அவன் சொல்வதும் உண்மைதானே என்று அப்போதுதான் அவளுக்கும் புரிய ஆரம்பித்தது. அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். என்னடி, கல்யாண தேதியை குறித்து விடலாமா என்று நக்கலாக கேட்டான். போடா என்றபடி அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓட முயன்றாள். அதற்குள் அவன் அவளின் சேலை மீதானை பிடித்து இழுத்து நிறுத்தினான். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் ஆகாதுடா. வெளியில் உன் அப்பா, அம்மா, சாந்தி எல்லாரும் இருக்காங்க. முதலில் என்னை விடுறா என்றாள். உனக்கு விஷயமே தெரியாதல்லவா? நான் போட்ட இந்த 2 நாள் திட்டத்தில் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்குத்தான் எனக்கு சப்போர்ட். சாந்திக்குத்தான் ஆர்வம் அதிகம். அவள்தான் நீ இருக்கும் நிலைமையை, அதாவது என்னை பார்க்க முடியாமல் நீ தவித்தது, எங்கள் வீட்டிற்கு வந்தது வரை அனைத்தும் அப்டேட் அவளுடையதுதான். ஓ, அந்த வாண்டி இவ்வளவு வேலையும் செய்திருக்கிறதா? இதோ வர இருடி என்றாள். நீ இப்பொழுது எங்கே போற? அவள் இப்போது வீட்டில் இல்லை. நான் வந்ததும் என் அப்பா, அம்மா, சாந்தி மூவரும் நீங்கள் இருவரும் பேசி ஒரு நல்ல முடிவெடுங்கள். நாங்கள் கோவிலுக்கு சென்று வருகிறோம் என்று சொல்லி சென்று விட்டார்கள் என அவளை பார்த்து கண்ணடித்துக் கொண்டே சொன்னான். அட பாவி, குடும்பத்தையே இப்படி மாத்திட்டியே என்றால் மீண்டும் அவளை இழுத்து அணைத்துக் கொண்டான். இவ்வளவு நாள் இருந்த தடைகள் எல்லாம் தகர்ந்த சந்தோஷத்தில் இருந்தான். நான் அணுகில்லை, எனக்கு 2ஆம் தாரமாகத்தான் கல்யாணம் நடக்கும் என்ற ஊரார்களின் பேச்சு எல்லாம் பொய்யானது என்பதை எண்ணி அகம் மகிழ்ந்து அவளும் அவனை அணைத்துக் கொண்டாள். என்னடி, தேதி குறிச்சிடலாமா என்றான். ஏண்டா, உனக்கு எவ்வளவு அவசரம் என்றான். ஆமா, இவ்வளவுதான் நான் உன்னை இழந்து விடுவேனே என எனக்குள் இருந்த பயம் எனக்குத்தான் தெரியும் என்றான் நவீன். நவீன், அப்பா இறந்த கொஞ்ச நாள் தான் ஆகுது, இன்னும் 1 வருடம் போகட்டும் என்றாள். நவீன், முடியவே முடியாது. அந்த கோபி செய்த காரியத்துக்கு அப்பப்பா, உன்னை இனிமேல் தனியாக விட முடியாது. ஒரு கெட்ட காரியம் நடந்த இடத்தில் உடனே ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால சீக்கிரம் நம்ம திருமணம் நடந்தே ஆகணும் என்றான். நவீனுடைய குடும்பத்தாரர்கள் அனைவரும் கோவிலில் இருந்து திரும்பி வந்துவிட்டனர். அவனும் அபிராமியும் தங்களுடைய திருமண தேதியை குறிக்க சொன்னார்கள். இந்த விஷயம் காட்டுத்தீ போல ஊருக்குள் பரவியது. தேவகியின் காதுக்கும் சென்றது. அவள் தன் மகனிடம் இந்த விஷயத்தை சொன்னாள். அவனோ பல்லை கடித்துக் கொண்டு, நான் இப்படி இருக்கும் நிலையில் அவர்களை தடுப்பது ரொம்ப கஷ்டம் அம்மா. நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? என்னை முதலில் ஜாமீனில் வெளியே எடு என்றாள். தேவகியின் ஒரு வக்கீலை பார்த்து ஜாமீனுக்கு ஏற்பாடு செய்தாள். கோபியின் உடல்நலன் சரியில்லாததை வைத்து வக்கீல் ஜாமீனில் வெளியே கொண்டு வந்து விட்டார். கோபியின் கோபம் எல்லை மீறியது. அந்த அபிராமியை, அவளுடைய சொத்து என்னை மட்டுமே சேர வேண்டும், இல்லையில் அந்த அபிராமி சாக வேண்டும் என்றான். அபிக்கும் நவீனுக்கும் திருமணம் நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. நவீனும் அபியும் சேர்ந்து அபியின் நிறுவனத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் குடோனில் சென்று ஸ்டாக்குகளை சரிபார்க்க சென்றனர். நவீனுக்கு போன் வந்தது. சாந்தி தான் அழைத்திருந்தாள். என்ன சாந்தி என்றால் நவீன். அண்ணா, உங்கள் திருமணத்திற்காக அம்மா ஏதோ வேண்டுதல் வைத்திருக்கிறார்களாம், உன்னையும் அபியும் வர சொன்னார்கள் என்றால். சரி என்று போனை வைத்துவிட்டு அபியிடம் அனைத்தையும் சொன்னான். சரி, இப்போது வேலை அதிகமாக உள்ளது, நீ மட்டும் சென்று வா நவீன் என்றாள்.
அவனும் சரி என்று சொல்லிவிட்டு சீக்கிரம் வந்துவிடு என்று கிளம்பினான். அன்று மாலை அபி வீடு திரும்பும்போது ஒரு லாரி அவளின் காரை அடித்து தூக்கியது. அபியின் தலையில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது. உடலிலும் ஆங்காங்கே அடி பலமாக இருந்தது. அங்கிருந்தவர்கள் அபியை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். தொடரும் உறவுகளை